இந்த கேமரால கவர் ஆனதெல்லாம் எப்படின்னா வரப்போறவன் எல்லாம் பார்வையே டாப் டு பாட்டம். குற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா சென்னை நைட்ல ரோம் பண்ணாலே போதுங்க. சிலர்லாம் வண்டியை நிறுத்தி உன் ரேட் என்ன, எவ்வளவு மணி நேரம்லாம் ஓப்பனா கேட்கறாங்க. நடுராத்திரி பெண்களுடைய நிலைமை இதுதான். இதுல இன்னொன்னு என்ன பாருங்க, பெண்கள்னால நடக்கக்கூடிய அட்டுழியங்களை நான் சொல்லிடுறேன். 100 ரூபாய் கொடுப்பா, வா போலாம் அப்படின்னு சின்ன சின்ன பையெல்லாம் பெண்கள் இருக்கு. இத அரசாங்கம் எதுவும் கேட்காதா? இல்ல எந்த அரசாங்கமும் இதை கேட்க போறது இல்லையா? இல்ல இது ஒருவேளை குற்றமே இல்லையா? காவல்துறை நம்மளுடைய நண்பன் அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருங்க. அதுலயும் எங்கிட்ட சொல்றவங்களா எந்த அளவுக்கு அவங்க நண்பர் தெரியுங்களா? அவங்களுக்கு ஏதாவது பல்லு புடுங்கணும்னு வைங்க, பணம் கொடுத்து டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியமே இல்ல. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு வைங்க, பல்ல புடிக்க கையில கொடுத்துருவாங்க. போதைன்ற ஒரு விஷயம் தடுத்தாலே பாதுகாப்பு தான். இது நைட்டு மட்டும் இல்ல, பகலா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பெண்களுக்கு. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சோஷியல் ரிஃபார்மர் டாக்டர் ஷீபா லூத்தஸ் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சென்னையில நைட்ல நடக்கல அட்டுழியங்களை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஸ்பெசிஃபிக்கா இந்த கேள்வியை என்ன பார்த்து ஏயா கேட்குற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் சமூக சீர்திருத்தவாதியா என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்லலாம் அந்த மாதிரிட்டு. ஆனா சென்னையில நிறைய நடக்குது. நீங்க எதை சார்ந்து பேசுறீங்க? ஏன்னா ஒரு பெண்ணியவாதியா நான் பெண்கள் ரிலேட்டடா நான் பேசுறதுக்கு தான் அதிகமா விருப்பப்படுவேன். ஏன்னா நிறைய குற்றங்களும் நைட்டு நடக்குது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸும் நைட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நம்ம நியூஸ்ல பாக்குறோம். பெண்கள் ரிலேட்டடா என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்லலாமா? கண்டிப்பா. ஓகே. நம்ம சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்கங்க ஆன் விமன் சேஃப்டி. அதாவது நைட்டு ஒரு பெண் இத்தனைக்கு பப்ளிக் இடத்துல நிற்க வச்சால் என்ன மாதிரி நடக்குதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். ஸோ அந்த சேனலில் உள்ள ஒரு பெண்ணையே ஒரு டீசெண்டான ட்ரெஸ், இந்த சாரீ அந்த மாதிரிலாம் இல்லாமல், அவங்களுக்கு புரியுதுங்களா, சுடிதார் அது மாதிரிலாம் போட்டு நல்லா ஃபுல்லி கவர்டு, ஆள் இல்லாத இடத்துலையும் நிற்கல, பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க, இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்க வைக்கிறாங்க. 10-15 மெம்பர்ஸ் சுத்தியும் இருக்காங்க, கேமரா எல்லா பக்கமும் கேமரா. ஆனா பாக்குறதுக்கு அது தெரியல. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் சொல்றேன்னா, நைட்டுக்கான விமன் சேஃப்டியை பத்தி நான் பேசுறேன். நைட் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. சும்மா ஒரு பெண் நின்னாலே இந்த கேமரால கவர் ஆனதெல்லாம் எப்படின்னா வரப்போறவன் எல்லாம் பார்வையே டாப் டு பாட்டம். அந்த பொண்ணை ஒரு மாதிரி, அது எப்படின்னா ஒரு கால்கள் அந்த மாதிரியான ஒரு பார்வை. சிலர்லாம் வண்டியை நிறுத்தி உன் ரேட் என்ன, எவ்வளவு மணி நேரம்லாம் ஓப்பனா கேட்குறாங்க. ஆட்டோக்காரங்கெல்லாம் சவாரி வேணுமாம்மா, இந்த இடத்துல இப்படிலாம் நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல என்னன்னா, ஒரு பையன் இந்த பொண்ணு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிக்குது, அந்த பிளாட்ஃபார்முக்கே நடந்து இந்த பொண்ணு பக்கத்துல நின்ட்டாங்க. அந்த காணொலியில் இருக்கிறவங்க அதை சொல்றாங்க, பயந்துட்டோம், கையகையே வச்சிருவானோன்னு பயந்துட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. சுத்தி வரான் அந்த பொண்ணை, எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பக்கத்துலயே எல்லாம் நின்றுகிட்டு இருக்கான். அவன் அந்த பொண்ணு சொல்லுது, உங்களுக்கு என்ன, நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிளை நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நடுராத்திரி பெண்களுடைய நிலைமை இதுதான். இப்ப பெண்கள் பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டாலோ, இல்ல ஒரு ஆண் மேல ஏதாவது ஒரு பாலியல் வழக்கு கொடுத்தாலோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த சமுதாயம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பெண்கள் ஒரு வேலை சரியா அவங்க துணியா அணியறது இல்லை, இல்ல ஆண்களுடைய இச்சையை தூண்டும்படியா அவங்களுடைய நடவடிக்கையில இருக்கும், நீயமா அந்த டைமுக்கு அங்க போற, இப்படிதான் சமுதாயம் பேசுவாங்க. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நல்ல டீசென்ட் ட்ரெஸ், அது பப்ளிக் பிளேஸ்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஆனா நடுராத்திரி ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஸோ நடுராத்திரியே நம்ம ரொம்ப சென்னையில யோசிக்க வேண்டியது. ஏன்னா சென்னைன்றது நம்ம ஒரு கேபிட்டல் அப்படின்றதுனால நம்ம மையப்படுத்தி பேசுறோம். ஏன்னா சென்னையில நடக்கிற மாதிரி நம்ம மற்ற ஊர் சைட்லயும் நடக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா அது கிராமங்களுக்கும் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் சிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நம்ம சென்னையை கூர்ந்து பேசுறோம். அப்போ பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது நம்ம அது தெளிவா அதை தெரிஞ்சுக்கலாம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுதான் புரியல, நைட்டு அந்தந்த சிக்னல்ல கால்கள்ஸ் இன்னும் நிக்கதான் செய்யறாங்க. ஆண்கள் போறாங்க வராங்க. பல விஷயங்கள் அதை என்னால ஓப்பனா சொல்ல முடியல. கேட்டா டக்குன்னு என்னன்னா, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம அவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறோம், உணர்றோம் அப்படின்றது ஒரு பெண்ணா சொல்றதுக்கு கூச்சப்பட்டாலும், இன்னும் நைட்டு அந்த கால்கள்ஸ் கல்ச்சர் அந்தந்த சிக்னல்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. இத ஏன் ஒன்னும் சரி பண்ண முடியல? ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. நம்ம இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு குறை சொல்ல முடியல, அவங்க இவங்கன்ட்டு இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நிச்சயமா காவல்துறையோ
இல்ல வேற அதிகாரிகள் உடைய துணை இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் ஆனா நம்மளுடைய ஏரியாலேயே பேட்ரோல்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஆகுறத நம்ம பார்க்குறோம். அவ்வளவு பேட்ரோல்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல லைசென்ஸ்டு கிடையாது. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைசென்ஸ்டுங்க. நைட் ஆனாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும். ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்கு. பட் அது இன்னும் அந்த மாதிரிலாம் அங்கீகரிக்கப்படல. சென்னையில அப்படின்னும் போது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இப்பவும் அட்டூழியமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இளைஞர்கள்லாம் பப்பு, கிளப்பு, டிஸ்கோதெக்கு அதுலயும் நிறைய பேர் பால் ஆகுறது யாருன்னா, சென்னைக்கு புதுசா வருவாங்க. கிராமத்துல இருந்து ஏதோ வேலைக்குன்னு வருவாங்க, இல்ல படிப்புக்குன்னு வருவாங்க, இல்ல சினிமால ஏதாவது பண்ணணும்னு அந்த ஒரு ஆசையில வர்றவங்க எல்லாம் ஈஸியா எப்படின்னா ஒரு கல்ச்சர், திடீர்னு ஒரு மாடர்ன் கல்ச்சர், திடீர்னு நண்பர்கள் சர்க்கிள் வாமா பிரைவேட் பார்ட்டிக்கு போலான்றது, இல்ல பப்புக்கு போலான்னு சொல்றது. குடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் இந்தாம்மா மது அருந்தி ட்ரை பண்ண, ஒரு தடவை ட்ரை பண்ண அப்படின்ட்டு அதை புஷ் பண்றதுன்ட்டு நிறைய தவறான பழக்கங்கள்லயும் போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றது எதுவுமே புதுசா நடக்கிற விஷயங்கள் இல்ல. காலங்காலமா நடந்து 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 இப்போ இந்த தலைமுறை எப்படி குடிச்சவரா ஆறாங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டை தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நைட்லாம் என்னன்னா நைட் எல்லாம் ஆடுறது, ட்ரிங்க்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போதெல்லாம் மசாஜ் சென்டர்ன்ற பேர்ல எவ்வளவு நியூஸ் நம்ம பார்க்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பெண்கள், கல்லூரி மாணவர்கள்ட்ட எல்லாம் நீ எக்ஸ்ட்ரா இப்படி பணம் பண்ணலாம், ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு. அப்ப நைட்டு பிரைவேட் பார்ட்டிக்கு வான்னு கூப்பிடுறது. அந்த பிரைவேட் பார்ட்டியில பார்த்தா எல்லாம் நல்லா பெரிய இடத்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்க, பார்ட்டி பண்றாங்க, ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு அப்படியே மாறுது. கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா சென்னை நைட்ல ரோம் பண்ணாலே போதுங்க. அதுல புதுசா ஒரு நியூஸ் ஒண்ணுங்க. நைட்டு ஒருத்தன் அந்த இடத்து ஆள் தான். நைட் அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் வீட்டு பூனை காணோம். தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு கூட்டமே நின்னு பூனைகள புடிச்சு, இந்த நியூஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூனைய புடிச்சு உள்ள போட்டுட்டு இருக்காங்க. அந்த மூட்டையில இன்னும் நிறைய பூனைக. நடுராத்திரி பூனைக இருக்கு பாருங்க. அதையெல்லாம் புடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. உடனே இவன் போய் சட்டையெல்லாம் புடிச்சு, இத்தனைக்கும் பெரிய வண்டிங்க அது. அந்த வண்டியில அத பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ இவன் உதறி நீங்க எதுக்கு இப்படி பூனையெல்லாம் பண்றீங்க? அப்படின்னு பண்ணா, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? நான் போலீஸ் கால் பண்றேன்னா, நீ போலீஸ் கால் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு போறதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்றாங்க. அந்த காணொலிய கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நைட்டு மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கே வந்துட்டு இங்க வந்துட்டு பிரச்சனையா இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஒருவேளை இது வந்துட்டு ஏதாவது ஒரு லோக்கல் ஹோட்டலுக்கு போகுதா? மத்த கறிக்கு பதிலா இது கறி குடுக்குறாங்களா? என்னன்றது தெரியலங்க. அதுக்கப்புறம் இவரு ஒரு கட்டத்துல ரொம்ப அத ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு மூட்டைய ஓப்பன் பண்ணா, உள்ள இருக்கிற அவ்வளவு பூனைக தல தெறிச்சு ஓடுதுக. நைட்டு இத்தனைக்கும் ரோட்ல உள்ள பூனைக்கே இந்த நிலைமை. அப்போ சென்னையில நைட்டு நம்ம நிலைமைலாம் என்ன? அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்பா, அம்மா பெண்கள் வந்துட்டு போகும்போது, வரும்போது அம்மா பார்த்து போயிட்டு வாமான்னு பயந்துக்கணுமா? எவ்வளவோ ஆப்பெல்லாம் வந்து நிறைய சில முன்னேற்றங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. அது நம்ம இல்லன்னு சொல்ல வரல. ஆனா, இப்போ போதையில அதிகமாயிட்டு என்ன வேணாலும் நடக்குன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா? 60 வயசு முதியவங்கள்னாலும் அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கு? ஏன்னா, ஒரு ஆண் பிள்ளையே வந்துட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டு போட்டாங்க தர்மபுரியில. பெண்களுடைய நிலைமை என்ன? போதை அ பொருள்களும் நெறைய நடமாடுது. நைட்டும் பார்த்தீங்கன்னா, அப்ப பெண்கள் நைட்டு நடமாடவே முடியாதா? அந்த ஆப், இந்த ஆப்ன்றோம். அது எல்லாமே ஓகே. ஆன் த ஸ்பாட் ஒரு பிரச்சனை டக்குன்னு நடந்துருச்சுன்னா, அந்த ஆப்புகள்னால என்ன பண்ண முடியும்? திடீர்னு ஒருத்தன் வந்து ஃபோன புடுங்கிட்டு, ஒரு பொண்ண வந்துட்டு இழுத்துட்டு போறான், வாய பொத்தி அப்படின்னு ஒரு 4, 5 பேர்னா, இந்த ஆப்பெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா, இப்ப நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பெண்கள் ரீதியாக நடக்கக்கூடிய பல கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கஞ்சா போதையிலன்னு சொல்றாங்க. கஞ்சா போதையில இருக்கிறவனுக்கு, இந்த அம்மா போலீஸ்காரன கூப்பிடுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு என்ன கவலையா இருக்க போகுது? இல்ல. ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கோங்க. நைட்டு சில நியூஸ்லாம் பார்த்தா, ஆனா முதல்ல இந்த மாரிலாம் இல்லங்க. ஒருவேள முதல்ல எனக்கு நாலேட்ஜ் கம்மி, இப்ப நான் நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கிறேனான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ரொம்ப 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 கஷ்டமா இருக்குங்க. இது இப்படி அது இருக்கவே கூடாதுங்க.
ஸோ நைட்டு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்கள்லாம் இதுதான். இதுல இன்னொன்னு என்ன பாருங்க, பெண்கள்னால நடக்கக்கூடிய அட்டூழியங்களை நான் சொல்லிடுறேன். கோயம்பேடு சைட்லலாம் சின்ன சின்ன பசங்க, நல்ல பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஊருக்கு போறதுக்குன்னு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அங்க பெருசா அந்த பஸ்ஸுக அது இதுன்ட்டு இல்லைனாலும் சில கல்ச்சர் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. 100 ரூபாய் கொடுப்பா, வா போலாம் அப்படின்னு சின்ன சின்ன பையெல்லாம் பெண்கள் இருக்கு. இத அரசாங்கம் எதுவும் கேட்காதா? இல்ல எந்த அரசாங்கமும் இத கேட்க போறது இல்லையா? இல்ல இது ஒருவேளை குற்றமே இல்லையா? இளைஞர்களை சீரழிக்கிறது, இந்த மாதிரி ஓப்பனா ப்ராஸ்டியூஷன் நடக்கிறது, அதுலயும் அந்த நைட்டெல்லாம் பாத்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸுங்க, அந்த லாரிக்குன்ட்டு சில ஸ்டாப்புகளா இருக்குங்க. அங்க வந்து நிறைய அரவாணிகள் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த லாரி டிரைவர்ஸுங்க வருவாங்க அப்படின்றதே. வர்றவங்க ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு போறாங்க. இதெல்லாம் காலங்காலமாக இது என்ன நம்ம கலாச்சாரமா, இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்க. எதனால வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டுக்கல நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நைட் டைம்ல வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்குது, இதே மாதிரி கால்கள் வந்து வராங்க. இப்போ பூனையை நீங்க சொன்ன மாதிரி பூனையை வந்து கடத்துறாங்கன்னு சொல்றீங்க. எதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? ஏன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதனால ஏதாவது அதாவது வருமானம் வருதா? நம்ம இதுல வந்துட்டு கவர்மெண்ட் நம்ம சொன்னாலும் நம்ம கட்சி ரீதியா மட்டும் நம்ம இதை கொண்டு வர வேணாம். அது காரணம் இருக்கு. முன்னத்த கவர்மெண்ட் ஒன்றும் அப்படியே ரொம்ப புத்தர்களா நைட்டு வலை வந்து இப்போ வந்துட்டு திடீர்னு ஒன்றும் குற்றப்பிணியில வந்த மாதிரிலாம் இல்லை. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, இது லாஜிக்கலி ஒவ்வொரு சாமானியன் நினைக்கிறது தான். முக்கியமானது தப்பு அப்படின்னு நினைச்சா போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்ப அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இது குற்றம்னு தெரிஞ்சு அந்த குற்றத்தினால இவங்களுக்கு ஏதாவது சாதகமா இவங்களுக்கு கிடைக்குது, ஏதாவது ஆதாயம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் யார் ஆக்ஷன் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, வெளில போற ஒரு சாமானியனுக்கு தெரியுது இங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்றாங்க, பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அங்க ரவுண்ட்ஸ் போற பெட்ரோலுக்கு தெரியாதுங்களா? அப்போ எல்லாம் தெரிஞ்சுதானே நடக்குது. அப்ப தெரிஞ்சு இத அலோவ் பண்றாங்கன்னா, அப்ப இவங்களுக்கு இதனால என்ன ஆதாயம் கிடைக்குது? ஏதாவது பணம் கிடைக்குதா? இல்ல வேற விதத்துல இந்த மாதிரி பொண்ணுகள்னால ஏதாவது ஒரு ப்ளஷர் கிடைக்குதா? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. சும்மா குற்றத்தை பார்த்துட்டு அமைதியா யாரும் நிக்க மாட்டாங்கல்ல. நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கிறோம். எல்லாருமே கேள்வி கேட்கிற ஆட்கள் தான். கேள்வி கேட்டுமே இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்காமலாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி இந்த பூனை விஷயத்துல ஓப்பனா சொல்றானே, நீ போலீஸ்க்கு கால் பண்ணா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? பயமே இல்லையே. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காணொலி போட்ட தம்பி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பூனை பிடிக்கிற வண்டி நின்று பூனையை பிடிச்சிட்டு இருக்காங்களாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளதான், ரொம்ப தூரம் உள்ளலாம் இல்ல, 500 மீட்டருக்குள்ளதான் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஓப்பனா அவர் வந்துட்டு பிரஸ் மீட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்பனா இவங்களுக்குலாம் தெரியுதா? அப்ப எங்கெங்க காக்கா பிரியாணி, எங்கெங்க பூனை பிரியாணி, எங்கெங்க நாய் பிரியாணின்றது நம்மளாதான் தெரிஞ்சு வச்சுக்கணும் போல இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் உஷாரா இருப்பாங்க போல. அதனால எல்லாமே உள்ளன்னு தாங்க நான் நினைக்கிறேன். அதாவது யார் மேலேயும் குறை சொல்றதுக்கு இல்லைனாலும் எல்லாரும் ஒரு கூட்டா பண்ணாதான் இந்த இவ்வளவு பெரிய கிரைம்ஸ காலங்காலமா இதை வந்துட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க முடியும். எல்லாம் உள்ளாதான் இருப்பாங்க. இப்போ காவல்துறை நமது நண்பன் அப்படின்னு சொன்னா காவல்துறையே நம்மளால நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஏங்க, காவல்துறை நம்மளுடைய நண்பன் அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருங்க. காவல்துறை நம்மளுடைய நெருங்கிய நண்பன். அதுலயும் எங்கிட்ட சொல்றவங்களா எந்த அளவுக்கு அவங்க நண்பர் தெரியுங்களா? அவங்களுக்கு ஏதாவது பல்லு புடுங்கணும்னு வைங்க, பணம் கொடுத்து டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு வைங்க, பல்ல பிடிக்க கையில கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு காவல்துறை மக்களுக்கு நண்பன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்ற சம்பவம் வந்துட்டு அந்த ஒரு சம்பவத்துல சொல்றேன். அந்த பல்ஸ், ஒவ்வொருத்தருடைய பல்செட்டை கழட்டினார்ல அந்த காவல்துறை, இது அந்த விதத்துல அவங்க எல்லாம் வந்துட்டு நண்பர்கள் தான். இப்போ நீங்க காவல்துறை நம்மளுடைய நண்பர்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப நேர்மையான நண்பர்கள்ல இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு சில தவறான மனிதர்களும் எல்லா துறையிலும் இருக்கதான் செய்யறாங்க. நான் வந்துட்டு எப்படின்னா, ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸ் இல்லாம நான் பேச மாட்டேன். ஒரு சின்ன இப்போ சமீபத்துல நடந்த விஷயம் நான் சொல்றது எல்லாமே சமுதாயத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, நியூஸ்ல வந்தது, ஓப்பனா பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த பேட்டி. ஒருத்தன் வந்துட்டு 100க்கு கால் அடிக்கிறான். என்னன்னு சொல்றான் அப்படின்னா, இந்த டாஸ்மாக் கடையில கள்ளத்தனமா சாராயம் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறான். இப்ப சமூக சீர்திருத்தவாதியோ நீங்களோ நானோ சும்மா இருக்கக்கூடாது, தப்பு நடந்தா தட்டி கேளுங்கன்னு நம்மளா தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி தட்டி கேட்ட ஒரு நபருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்ப அந்த 100க்கு கால் பண்ணணும், லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகுது. அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல உள்ள ஆட்கள் அந்த சம்பவம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு யாரு தகவல் கொடுத்தாங்களோ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல டே நீதான் என்னை பத்தி சொன்னியா, நீ எங்க இருக்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை வந்து கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த காவல்துறை அங்க போன உடனேயே பணம் வாங்கிட்டு, ஏன்னா இதைதான் சொல்றாங்க, நான் சொல்றதை நான் சொல்றேன், பணம் வாங்கிட்டு யாரு போட்டு கொடுத்தாங்கன்ற தகவலையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. கடைசியில இவங்க என்ன பண்றாங்க, இந்த நபரு போய் ஒரு பெரிய தோப்புல ஒளிஞ்சுக்கிட்டு திரும்ப 100க்கு கால் அடிச்சு, என்னங்க ஒரு தப்பு நடந்ததுன்னு நான் சொன்னேன், இந்த போலீஸ்காரங்க பணத்தை வாங்கி என்னை காட்டி கொடுத்துட்டாங்க, இப்ப அந்த குழு வந்துட்டு என்ன சாவடிக்கிறதுக்கு துரத்திட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு என்னுடைய தோப்புல ஒளிஞ்சிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்களே காவல்துறை உங்கள் நண்பன்னு, இதுக்கு அது சரி வருங்களா? இல்ல இல்ல. இன்னொன்னு, இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் பட்னப்பாக்கம் சிக்னல்ல நல்ல ஒரு பெரிய வண்டிங்க, காஸ்ட்லி வண்டி, நல்ல பணக்காரங்களா தான் இருப்பாங்க, என்ன மாடல்னு தெரியல. ஒரு ஆண் பெண் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வண்டி. திடீர்னு அந்த மாருதி ஸ்விஃப்ட்ல இருந்து 2 பேர் இறங்கி, இதை நான் நேர்ல பார்த்தது ஓகேங்களா, இறங்கி 2 பேரு அந்த கார்ல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. இதை டிராபிக் போலீஸ் பக்கத்துல இருந்து பாக்குறாரு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அவன் கீழே விழுந்து ஓடுறவனை ஷர்ட் எல்லாம் கிழிச்சு விட்டு, அந்த மாருதி ஸ்விஃப்ட்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் இறங்கி அவனை நல்ல ரத்த கலரியா அடிச்சு தூக்கி போடுறாங்க. ரோட்ல டிராபிக் போலீஸ் நிக்கிறாங்க. டிராபிக் போலீஸை தாண்டி போற ஒருத்தர் எங்க சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அது தெளிவா தெரியுது. இவர் அதுக்கு ஏதோ பதில் ஏதோ சொல்றாரு, ஆனா அது பக்கத்துல போகல. அப்புறம் அந்த நபர் போய் அந்த சண்டையை நிறுத்தி விலக்கி விடுறாங்க. கடைசியில அதை விசாரிச்சா என்ன தெரியுங்களா, மாருதி ஸ்விஃப்ட் கார் முன்னாடி இருக்கு, இவங்க பின்னாடி இருந்தா ஹார்ன் அடிச்சிருக்காங்க. இவங்க ஹார்ன் அடிச்சிட்டாங்களா, நல்லா பார்த்துக்குவாங்க. இவங்க ஹார்ன் அடிச்சிட்டாங்கன்னா அந்த 2 பேர் வந்து இழுத்து போட்டு, கடைசியில பார்த்தா இவங்க தொழிலதிபர் பேர் கூட ஏதோ மணிமாறன்னு நியூஸ்ல அதுக்கப்புறம்லாம் வந்ததுங்க, போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச நபரை என்னன்னு சொல்லி அடிச்சிருக்காரு தெரியுமா, நான் போலீஸ்காரன் அப்படின்னு அடிச்சிருக்கிறாரு. நான் அதனாலதான் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன், நான் போலீஸ்காரன்டா அப்படின்னு சொல்லியே அடிச்சிருக்கிறாங்க. கடைசியில அந்த 4 பேர் பாத்தீங்கன்னா மது போதையில இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஆனா நான் இது சொல்றது என்னன்னா, விசாரிச்சு பார்த்தா இவர் வந்துட்டு ஆயுதப்படையில ஏதோ ஹெட் கான்ஸ்டபிள் ஏதோ தலைமை காவலரோ இருந்திருப்பாங்க போல இருக்கு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் போலீஸ்காரனா நான் அப்படிதான், நான் போலீஸ்காரனா இருந்தவன் அப்படின்ற அந்த ஒரு கர்வமே சமுதாயத்துல எப்படி வேணாலும் அப்பர் ஹேண்டா நான் யாரை போனாலும் இழுத்து அடிக்கலாம், அடிச்சு வெளுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும்போது எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நீங்க சொன்னீங்களே காவல்துறை நம்ம நண்பர்கள்னு, அது இதுக்கு ஒத்து வருதுங்களா? நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க, ஆனா அதே சமயத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமா இல்லைங்களா? நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம், காவல்துறை ஒரு அதிகாரி வந்துட்டு ஏதோ வந்து பேசுறாரு, அவருடைய ஷர்ட்டை பார்த்தாலே பக்கத்துல போய் நிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ என்ன சொல்ல போறாங்க, என்ன பேச போறாங்க, ஏது மைண்ட் செட்டை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? காவல்துறை உங்கள் நண்பர்கள் தானே, கரெக்டுங்களா? இன்னும் நான் இது பல எக்ஸாம்பிள் நான் சொல்லலாங்க. அது ரொம்ப சொன்னோம்னா நம்ம வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டையே இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் ரொம்ப டிகின் பண்ணல அப்படின்னாலும், ஓப்பனா கிரைம் நடக்குது நைட்டு, அதுவும் இந்த மாதிரி பெண்கள் சார்ந்து இந்த மசாஜ் சார்ந்து அது இதுன்னா, சிலதை வந்துட்டு நேர்மையான அதிகாரிகள் நடக்குதுன்னு தெரிஞ்சா பிடிச்சிடுறாங்க. இந்த ஸ்பான்ற பேர்ல நிறைய பாலியல் தொழில்கள்லாம் நடக்குதுன்னு திருச்சியில நிறைய பேர்த்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, பிடிச்சிடுறாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது போலீஸ்க்கு தெரிஞ்சும் நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னா, பல்லடம்ல ஒரு ரிப்போர்ட்டர் அடிச்சு இது பண்ணாங்க. நான் ரொம்ப அதை பத்தி நான் பேசினேன்னா அந்த ரிப்போர்ட்டருக்கு கெட்ட பேர் ஆயிடும். பட் நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். அந்த ரிப்போர்ட்டர் மேலேயே நிறைய வந்துட்டு புகார். என்னன்னா அங்க வந்துட்டு ஒரு மசாஜ் சென்டர் இருக்கு, அதுல வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு மிரட்டி நான் இதை வந்துட்டு இந்த மாதிரி நீ பாலியல் தொழில் பண்ற அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்களை மிரட்டி போய் பாலியல் உறவு கொண்டனால அவங்க வந்துட்டு ஆளை வச்சு அடிச்சாங்க. அது வேற மாதிரிலாம் ஆச்சு. அவர் ஏதோ மது ரிலேட்டடா நியூஸ் போட்டனால ஆச்சுன்ட்டுலாம் போச்சு. ஆனா ஃபர்தரா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்கள வந்துட்டு பிளாக்மெயில் பண்றது, கடைசியில பார்த்தா அது போலீஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ இவன் வந்துட்டு போலீஸ்க்கு SOS கால் பண்றான்.
அவங்களெல்லாம் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பல்லடம்ல நடந்த ஒரு ரிப்போர்ட்டர்தே சொல்றேன். அது என்ன தொலைக்காட்சின்னு சொன்னா அது அந்த தொலைக்காட்சிக்கு சரி கிடையாது. ஓகேங்களா? அப்போ அவர் வந்துட்டு SOS கால் பண்றாரு. என்ன வந்து கொல்றதுக்கு எல்லாம் துரத்துறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. போலீஸ் 2 நாள் ஆச்சுங்க SOS காலுக்கு ஆக்ஷன் எடுத்து. அப்போ போலீஸ்காரங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல. இவன் வந்துட்டு அவங்களையும் இந்த மாதிரி பணம் கேட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரியுதுல்ல. அதனால சில இடங்கள்ல வந்துட்டு குற்றங்களுக்கு துணை போறவங்களும் காவல்துறை அதிகாரிகளா தான் இருக்கிறாங்க. நம்ம சாலிடா எவிடன்ஸ் வந்ததுனாலும் நம்மளால என்னங்க பண்ண முடியும்? இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றத பார்த்தா, பெண்களுக்கு வந்து காலையிலயும் பாதுகாப்பு இல்ல, மத்தியானமும் பாதுகாப்பு இல்ல, நைட்டும் பாதுகாப்பு இல்ல. இப்ப எப்பதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? எப்பதான் கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது காலங்காலமா மாறாத ஒரு விஷயமா இருக்கு. சமீபத்துல பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய ஆப்லாம் வந்திருக்கு. அது உண்மையாவே பாராட்டத்தக்க விஷயம். ஆனா போதை அப்படின்ற ஒரு விஷயம் இங்க தலைவிரிக்க ஆடிட்டு இருக்கும்போது ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டும் இல்ல. இங்க எந்த உயிருக்குமே பாதுகாப்பு இல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அரசாங்கம் ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணணும். அவங்களும் ஏதோ சொல்றாங்க. நாங்க வந்துட்டு மதுவிலக்கு 1.0, 2.0 அப்படிலாம் அது ஒரு பாடி சொல்லிட்டு அத நாங்க ஸ்ட்ரிக்ட்டா பண்றோம்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் தினம் தினம் பல கோடி ரூபாய் இல்ல பல லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள வந்துட்டு அவங்க பறிமுதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இறங்கணும். அப்படி இல்லன்னா அரசாங்கம் மாறணும். மாறினால் 100% பெண்கள் சேஃபா இருப்பாங்கன்னு அப்பவும் சொல்லலங்க. பெண்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பல யுகங்கள் ஆகும். 100% சேஃப் ஆயி அதுவும் அந்த மாடர்ன் உலகம்லாம் தாண்டி இந்த பெண்கள் வந்துட்டு நைட்டு 1 மணி 2 மணினாலும் நல்லா சேஃபாவும், டிக்னிஃபைடாவும் நிக்கணும். இப்ப நின்னாலே ஒரு பொண்ண வேற மாரி பேசுறாங்கல்ல. அந்த மாரி இல்லாம டிக்னிஃபைடா நிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இப்படி கச்ச கச்சன்னு நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள போதைன்ற ஒரு விஷயம் தடுத்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு தான். இது நைட்டு மட்டும் இல்ல. பகலா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். அவங்க தினம் தினம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிரஸ் மீட் வருது. போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க. போதைப் பொருள்ல வந்துட்டு பறிமுதல் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம MP அம்மா மேடையில வந்துட்டு போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு பேசும்போதே அந்த கூட்டத்திலேயே நல்லா குடிச்சிட்டு போதையில கம்பத்து மேல ஏறி குரங்கு சேட்டை பண்ண நபர்ல நம்ம பார்க்குறோம். அதனால இது எங்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அரசாங்கம் மாறினால் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னாவது நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அது நமக்கு அதை தவிர்த்து வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு வந்து குடுக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள என்னிடம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.